இந்த பூமியிலேயே நமக்கு மட்டும்தான்ப்பா பிரச்சனை, எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. நம்மளை மட்டும் ஏன்பா ஆண்டவன் இப்படி சோதிக்கிறான் அப்படின்னு எல்லாருமே யோசிப்பீங்க. ஓகேவா? எல்லாரும் யோசிப்பீங்க. நீங்கள் யோசிக்கிறது முழுக்க தப்பு. அப்படின்னு யாருமே இல்லை. எல்லாருக்குமே சந்தோஷமும் இருக்குது, சோகமும் இருக்குது, துக்கங்கள், சோதனைகள் எல்லாமே இருக்குது எல்லாருக்குமே. அவங்க அதை எப்படி பார்க்குறாங்க, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுதான் மேட்டரிங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ரிச்சாக இருக்கான் ஒருத்தன், நல்லா சொத்து பத்து வச்சுருக்கான், அப்பா சொத்து, நிறைய சொத்து, ரிச்சு, நல்லா. அவன் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் அவன் சாகுறானே. ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன், ரிச்சான ஆளுங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் சாகுறாங்க. நிம்மதி இல்லை அவங்களுக்கு. நிம்மதி இல்லாமல் அவங்களே சூசைட் பண்ணி சாகுறாங்க, இல்லை ஹார்ட் அட்டாக் சாகுறாங்க. நல்லா ரிச்சானவங்களாம் அவங்க சாகும்போது, அது மட்டும் இல்லை, எதுவுமே இல்லாதவங்க, காசு பணம் ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் கூட அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, நிம்மதியாக இருக்காங்க. என்ன காரணம்? அவங்க பார்க்குற கோணம் தான் காரணம். அவங்க அதை எப்படி பார்க்குறாங்க அதுதான் காரணம். நம்ம பிரச்சனை நம்ம எப்படி பார்க்குறோம், நம்ம சந்தோஷத்தை பார்க்குறோமா? நமக்கு ஒரு நாளைக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்குது, ஆனால் நம்ம அதை பார்க்குறதே இல்லை. நம்மக்கிட்ட என்ன இல்லை அதை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இன்னும் வரைக்கும். எல்லாருமே சரி.